சமாதானத்தின் காலம். கிறிஸ்மஸ் என்பது அர்த்தத்தையும் மரபுகளையும் கொண்ட ஒரு விசேஷித்தமான நாளாகும். அன்பு, நட்பு மற்றும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய நாள். இந்த சந்தோஷமான கிறிஸ்மஸ் நன்னாளிலே இங்கே கூடி வந்திருக்கும் திருச்சபை மக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாகப்பட்டினம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் திருச்சபையின் சார்பாக, சிறுவர் ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நிகழ்வினை ஜெபத்தோடு துவங்குவோம். ஆரம்ப ஜெபம் செய்ய பாஸ்டர் டேவிட் பாண்டியன் அவர்களை அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். அனைவரும் கரங்களை தட்டி பாஸ்டர்களை வரவேற்போம். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவர் சிறு பிள்ளைகள் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கு பெற்று அவர்கள் பல நிகழ்ச்சிகளை இந்த இடத்தில் ஆண்டவரே செய்ய இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நன்னாளில் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரவும், ஒய்கோஸ் ஜபத்தையும் கர்த்தர் அந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரவும், இந்த இடத்துல வந்திருக்கிற புதிய மெம்பர்ஸ் யாவரையும் ஆண்டவரே, முதியவர்களையும் ஆண்டவரே, எல்லா அனைத்து சபை மக்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தந்து அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் அவங்களுக்குள் பொழிந்தருள வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய எல்லா டீச்சர்ஸுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் கூட இருந்து எங்களுக்கு நடத்தி தருவாராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு என்ன நாள்? கிறிஸ்மஸ் நாள். இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் என்று நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம். சரி, இப்போ நம்ம கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி, இப்போ நீங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும் அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக அழகாக இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பனங்குடி முட்டம் கிராமத்துலேருந்து பிள்ளைங்க வந்திருக்காங்க. நம்ம சர்ச் பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சந்தோஷமாக இருக்கா? ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருந்தால் என்ன சொல்லணும்? ஓ எஸ் சொல்லுவோமா? நல்லா சத்தமாக சொல்லுங்க பாப்போம். இந்த சத்தம் பத்தலையே. சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி யார் திரும்ப வரப்போகிறா? குட்டி பிள்ளைங்கள்லாம் மாறு வேஷத்தில் வரப்போகிறாங்க. எந்தெந்த மாறு வேஷத்தில் வராங்கன்னு பார்ப்போமா? ஓகே, வாங்க பார்ப்போம். பிகினர் கிளாஸ் பிள்ளைங்க கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோம். நான் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தேன். ஆதாமின் எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவள். என் பேரின் அர்த்தம் உயிருள்ளவளின் தாய். கண்டுபிடிங்க. ஏவாள் கரெக்டா சொல்லிட்டாங்களா? புரியுங்க, நான் தான் ஏவா. ஓகே, வெரி குட். அடுத்தது நீங்க யார் வந்திருக்கீங்க? கர்த்தரை பாடல்களாலும் சங்கீதங்களிலாலும் துதிப்பவன். நான் நாடுகளை மேய்த்தேன். ஒரு சிறிய கல் கொண்டு பெரிய வீணை வெற்றி கொண்டேன். என்னை குறித்து சவுல் கொண்டது 1000, நான் கொண்டது 10000 என்று பாடல் கூட பாடினார்கள். நான் யார்? கண்டுபிடிங்கள். கரெக்டா சொல்லிட்டாங்கப்பா. ஆம், உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. அழகா சரியான பதில சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தது யாரு? நீங்க யார் சொல்லுங்க. உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. நான் தினமும் 3 வேளை ஜெபம் செய்வேன். கர்த்தர் எனக்கு ஞானமும் அறிவும் கொடுத்தார். நான் ராஜாவின் கனவின் சரியாக சொன்னேன். இப்போ நான் யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, அதனால நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, அப்படிதானே? சரி, ஓகே. அவங்க கை தட்டுவோம். வாங்க, ஒருத்தர் தாடிலாம் வச்சுட்டு வந்திருக்காரு. யாருன்னு கண்டுபிடிப்போமா? சரி, சொல்லுங்க. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். நான் விசுவாசம் தந்து என்று அழைக்கப்பட்டவன். தேவன் என்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். நான் யாரு? கண்டுபிடிங்க. ஆபிரகாம். சரியா சொல்லிட்டீங்க, வெரி குட். நான் அவருக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் அன்பா இருக்கிறது என்பது அவருடைய கற்பனையா இருக்கிறது. 3:23. நான் ஒரு யோதப்பேன். என் சகோதரனால் வளர்க்கப்பட்டவன். என் மக்களை காப்பாற்ற தேவனை நம்பி ராஜாவிடம் துணிந்து. நான் யாருன்னு கண்டுபிடிங்க. நான் தான் எஸ்
கர்த்தர். அவங்களே சொல்லிட்டாங்கப்பா பதில். சரி, இந்த பிள்ளைங்க நல்லா கை தட்டுவோமா? வேதாகமத்தில் இருக்கிற நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்களே, நிறைய கேரக்டர்ஸ், தானியேல், நோவா, எஸ்தர், அப்படி அவங்கள பற்றின விஷயங்களை இவங்க அழகா அவங்கள போலவே உடை உடுத்தி அந்த டைலாக்லாம் அழகா சொன்னாங்க. சின்ன பிள்ளைங்க தானே, நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க பாப்போம். வேத வசனங்கள் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இப்போ நம்முடைய சின்னஞ்சிறு செல்வங்களான பிகினர் பிள்ளைங்க எல்லாருமே தேவனின் அன்பு அப்படிங்கிற தலைப்புல மனப்பாட வசனம் இப்ப சொல்ல போறாங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவர் இடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:18. நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் அன்பா இருக்கு என்பதே அவருடைய கற்பனையா இருக்குது. யோவான் 3:23. நான் தேவனோட கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். 1 யோவான் 5:3. சத்தமா கை தட்டுங்கப்பா. கர்த்தரை அன்பு ஐயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாடு, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 13:5. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13:6. பிகினர் வகுப்பு பிள்ளைகளுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துகள். கொஞ்ச நாள் தான் டைம் கொடுத்தோம், வசனங்களை அழகா படிச்சு மனப்பாடமா சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நாம ஒரு குரூப் டான்ஸ் பார்க்க போறோம். பிரைமரி கிளாஸ் பிள்ளைங்க ஒரு அழகான ஒரு நடனம் ஆட வராங்க. அவங்கள நம்ம வரவேற்போம். கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், பாவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம், சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம், சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம்.
கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள், கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள். பெத்தலகேம் முன்னணையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்தலகேம் முன்னணையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். ரட்சிப்பை அருளினார் கொண்டாடுவோம், நித்திய வாழ்வு அருளினார் கொண்டாடுவோம். சமாதானம் அருளினார் கொண்டாடுவோம், முடிவில்லாத வாழ்வு தந்தார் கொண்டாடுவோம். கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள், கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள். பெத்தலகேம் முன்னணையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்தலகேம் முன்னணையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். சூப்பர், வெரி குட். அழகா ஆனாங்கள் நம்ம பிள்ளைங்க. கொஞ்ச நாள் தான் பிள்ளைங்களுக்கு பிராக்டிஸ்க்கு டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜூனியர் கிளாஸ் பிள்ளைங்க மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. தேவனின் ஆலயம் அப்படிங்கிற தலைப்புல வசனங்கள் சொல்ல போறாங்க பிள்ளைங்க. எல்லாரும் கவனிப்போமா? அமைதியா இருந்தாதான் என்ன சொல்றாங்கன்னு வசனம் புரியும். சரியா? ஓகே. இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருப்பதாக. 2 நாளாகமம் 6:40. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் தலங்களை குறித்து என் பயபக்தியோடு இருப்பீர்களாக. நான் கர்த்தர். லேவியராகமம் 26:2. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134, 1, 2, 3. நீதிமானின் பனையை போல் செலுத்தி லீபேனின் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். சங்கீதம் 92, 12, 13. 2 கொரிந்தியர் 6:16. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். சங்கீதம் 36:8. 1 ராஜாக்கள் 9:3. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீதியும் அப்பொழுது தேடுங்கள், இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பது பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். சங்கீதம் 84:10. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்தவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 104. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தானத்தையும் உமது மகிமையும் தங்கிய ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 26:8. எருசலேமில் உன் ஆலயத்தில் நிமித்தம் ராஜாக்கள் காணிக்கையை கொண்டு வருவார்கள். சங்கீதம் 68:29. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்கிறது.
கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. சங்கீதம் 11:4. சங்கீதம் 123:1. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் எனக்கு அடைக்கலம். அப்போஸ்தலர் 2:46-47. அவர்கள் தேவனிடத்தில் பணிந்து குனிந்து ஜெபித்தார்கள். தேவன் அவர்களை ரட்சித்தார். தேவாலயத்தில் அனுதினமும் தேவன் அவர்களை சேர்த்து கொண்டே இருந்தார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 48:9. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சங்கீதம் 118:26. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது ஜூனியர், இன்டர் மற்றும் பிரைமரி பிள்ளைங்க ஒரு ஸ்கிட் பண்ண வராங்க. அவங்க ரெடியாகி மேடைக்கு வாங்க, மேலே வாங்க. அடிமைத்தனத்தின் பிடியில் இருக்கும் மனுக்குலத்தை மீட்க விண்ணிலிருந்து மண்ணில் வந்து பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விளக்கும் ஒரு நாடகம். பங்கேற்பது ஜூனியர், பிரைமரி மற்றும் இன்டர் வகுப்பு பிள்ளைகள். டேவிட் எப்படா இருக்க? ரொம்ப நாளா ஆளையா பார்க்க முடியல. போன் அடிச்சாலும் இருக்க மாட்டேன். எங்க போயிருந்த? வெளியூர் வரைக்கும் வேலை விஷயமா போயிருந்தேன்டா, அதான்டா ஆளையே பார்க்க முடியல. சரி, வேலை கிடைச்சிச்சா இல்லையா? அது கிடச்சிச்சிட்டா, ஆனால் அது குடும்ப சூழ்நிலை காலமாக திரும்பவும் நம்ம ஊருக்கே வந்துட்டேன்டா. சரி, நான் ஒன்ட்ட ஒன்று கேட்பேன், கோச்சிக்க மாட்டேல? என்னன்னாலும் சொல்கிறா மச்சான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒன்ட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துறேன், இப்போ தேவைப்படுதுடா. நானே இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்டா, ரூபா அந்த கருத்து உனக்கு தரேன்டா. மச்சான், எப்படியாவது லோனுக்குன்னு எடுத்தேன், எப்படியாவது தாடாடி. நானே இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கேன்டா. இப்போ எப்படா லோன் எடுக்க? எப்படியாவது தாடா. ரொம்ப நேரம் இட்டுறா ஒன்ட்ட பணம் கொடுத்து, இன்னும் தரவே நான் உன்ட்ட தரேன்னு சொல்லி தாண்டா வாங்கினேன். ஏன்டா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா? ஆனால் தரவே இல்லையாடா, ரொம்ப நேரம் ஆகுதுடா. என்னடா உன்ட்ட தரேன்னு சொல்லி தாண்டா வாங்கினேன். என்னடா ஓவரா பேசுற? மச்சான், எனக்கு சட்டையை பிடிக்கிற வேலையே பிடிக்காது. ஏன் மேலே கை வைக்கா? என்னடா என்னையே தள்ளுற? இதா உனக்கு இதாண்டா கட்டி. ரொம்ப நேரமாக காலிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒருத்தன் கூட கிடைக்க மாட்டானே. என்னாவது கிடைச்சாதான் இன்றைக்குள்ள பழப்பு ஓடும். யார்கிட்ட போய் அடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த ஒருத்தன் நிற்கிறான், இவன்கிட்ட போய் பார்ப்போம். எங்கே இருக்கு சார்? இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் பேசிட்டு சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அட்ரஸ் நீங்கள் நேராக போய் லெஃப்ட் எடுத்தா ஒரு வீடு, ஆரஞ்சு கலர் வீடு வரும். அதை தாண்டி போனால் இந்த அட்ரஸ். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் இருந்தானேன்னு தெரியல. ஐயோ, ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வந்தோம் வீட்டிலேருந்து. அப்போ எங்கே கடையில் இடையில வச்சுக்கோங்க. கடையிலே வைக்கலையே, எங்கே வச்சுருந்தாலே அதில் தான் நிறைய காசுலாம் இருந்துச்சு. நீ அந்த மாதத்துக்குள்ள ஐயோ தெரில நான் எங்கே. ஒருவேளை நம்மள்ட்ட அட்ரஸ் கேட்க வந்தவர் கூட எடுத்துருக்கோம். ஆமாம், சரி வாங்க போய் தேடி பார்க்குறேன் எங்கே இருக்குன்னு. ராமு, நீ ராமு தானே? என்னடா? சாரி ராபின் தானே நீ? டேய், நான் ராபர்ட்ரா. ராபர்ட் மறந்துட்டேன் பேர், கோச்சிக்காத. சரி, என்ன இப்படி சுத்துற? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? 9thலலாம் நம்மளை கண்டுக்க மாட்டேன், ஜாலியாக படிப்பாளி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். இப்போ என்னடா இப்படி ஆயிட்டேன்? என்ன அப்படின்டா, ஒரு பார்த்துக்கலாம்டா. ஏன், என்னாச்சு? அது ஒரு ஏன்டா அழுகுற? உனக்கே தெரியுமாடா மச்சான், 9th கிளாஸ் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ண. அந்த பொண்ணு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன்டா. நான் போனோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அதுக்குன்னு ஏன்டா இப்படியும் ஆகிட்ட? தாண்டா குடிக்க ஆரம்பித்தேன். இப்போ குடிச்சுக்கிட்டே இருக்கேன்டா. இப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன்டா. வந்துட்டேனா? உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க பாவம்டா. என்னன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, படிப்பில் தொடரியா என்ன? வேலைலாம் பார்க்குறியா என்ன? இல்லைடா, என்னை தேட்டும் வேலை வந்துச்சுடா. நான் கஷ்டப்பட்டேன்டா ரொம்ப. இப்போ தான்டா கஷ்டப்படுறேன். சரக்கு அடிக்க ஆரம்பித்தது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குடா எனக்கு.
இதுக்கு ஒரு முடிவே இல்லைடா எனக்கு. எல்லாத்துக்கும் முடிவு இருக்குடா. ஹாய் ஷேரல், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் மகிஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. எங்கடி லாஸ்ட் வீக்கு நீ ஸ்கூலுக்கே வரல? நான் ஊருக்கு போயிருந்தேன். எந்த ஊருக்கு போயிருந்த? சென்னைக்கு போயிருந்தது. சென்னைக்கு போயிருந்தியாடி? ட்ரெஸ் நல்லா இருக்குடி. எங்கடி வாங்கின? அதான் சொன்னேன்டி, நான் ஊருக்கு போயிருந்தேனே, அங்கே பெரிய மாலில் வாங்கினேன். ஓ அப்படியாடி? உன்னோட பிரேஸ்லைட், செயின், தோடு எல்லாமே அழகா இருக்குடி. எல்லாமே மாலில் தாண்டி வாங்கினேன். ஓ அப்படியாடி? இன்னைக்கு உன் மேக்கப்லாம் செம்மையா இருக்குடி. ஆமாடி, நான் எப்போதும் மேக்கப்பில் தான் இருப்பேன். சரி, உங்க அம்மா இதெல்லாம் வாங்கி தருவாங்களாடி? ஆமாடி, வாங்கி தரலன்னா நான் அடம் பிடிச்சி தான் வாங்கிட்டு வருவேன். ஓ அப்படியாடி? இன்னைக்கு நீ அழகா இருக்கடி. தேங்க்யூ டி. சரிடி. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இந்த வாட்ச் எங்கடி வாங்கின? அழகா இருக்கு. ஆமாடி, இது மாலில் தான் வாங்கினேன். எவ்வளோன்னு சொல்லு. ஒரு 1000 rupees இருக்குமாடி? அதுக்கும் மேலே இருக்கும்டி. ஓ அப்படியாடி? சரி, எனக்கு வீட்டு வந்துச்சு, நான் கிளம்புறேன். சரி ஓடி. இவளுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, அவங்க அம்மா அப்பா எல்லாம் வாங்கி தராங்க, ஆனா நமக்கு. டே மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்கியடா? நான் நல்லா இருக்கேன்டா. எங்கடா இம்மா நாள் உன்னை காணும்? ஊருக்கு போயிருந்தா? இந்த ஊருக்கு? எங்க அப்பா ஊருக்கு போயிருந்தா. வாடா, நம்ம முன்னாடிலாம் ஜாலியாக இருந்தோம்ல, கிண்டல் அடிச்சுக்கிட்டு. வாடா, அது மாதிரி திரும்பி பண்ணுவோம். வாடா. அங்க பாரு, எவ்வளவு குண்டா இருக்கான், வண்டியில எப்படி பறக்குறான் பாரு. ஆமாண்டா, அந்த பையனை பாரு, எம்மா குண்டா இருக்கான் பாரு. என்னதான் சாப்பிட்றானே தெரியலடா. ரோலர் மாதிரியே இருக்கான்டா பார்க்க. அங்க பாரு, குச்சி மாதிரியே இருக்கா, காத்தடிச்சா பறந்துறான் போல. ஊதி விட்டா பறந்து போயிடுவான். டிட்வா புயல் அடிச்சா பறந்துருவான்டா அமெரிக்காவுக்கு. ஜாபுக்கு டைம் ஆயிடுச்சுடா. ஜாபுனா என்னடா? ஸ்கூலு காலேஜெலாம் ஊரா நேரமாச்சுடா. வாடா, இது முக்கியமான நாள்டா. சோபாடி, ஒரு வழியா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. போன பார்ப்போம். நம்ம இன்னைக்கு தான் லாஸ்ட் இயர் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் போடுவோம். நம்ம ஃபேமஸ் ஆகிடுவோம். படம் போட்டாச்சு. சாப்பாடு எதாவது எடுத்துட்டு வாமா. வந்த உடனே ஃபோனு. போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா போ. குடுமா, நான் பார்க்கணும். முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா போ. உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. சரி, இப்போவாது ஃபோனை கொடுங்க. லீவ் முடிஞ்சிச்சுன்னு ஃபோன் இருக்கிற வேலை வச்சுக்காது. போய் வெளில போய் ஏதாவது விளையாடு, இல்லாட்டி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் எடுத்து படி. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஃபோன் பார்க்க தான் இன்ட்ரெஸ்ட். சரி, இன்னைக்கு லாஸ்ட் டே, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. ரேங்க் கார்டெலாம் கொடுத்துட்டாங்களா? ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். ரேங்க் கார்டு கூட என்ன லட்சத்தில் மார்க் வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். தாங்கம்மா, திட்டாதீங்க. என்னது என்னது? ஆமாம், பேப்பரில் முட்டை முட்டையாக இருக்குது. பொரிச்சு தரலாம், சாப்பிட்றியா? தூங்குறது, சாப்பிட்றது, ஃபோனை பார்க்குறது, இதான் வேலை. அப்போவே நினச்ச ஃபோன் பார்க்கும்போது இதான் நீ மார்க் எடுத்த லட்சணமா? ஒழுங்காக படிக்க மாட்டேன். எதுக்கு உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன்? படிக்கிறதுக்கு தானே வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் மட்டே அடுத்து கேட்டால் படிச்சிட்டேன் ஒன்றும் காணும். மிஸ் எல்லாம் அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு. நான் கரெக்டாக தானே எழுதிருந்தேன். அந்த மிஸ் தாம்மா மார்க் தப்பாக போட்டு வச்சுருக்காங்க. ஒன்னே முதல்ல பாரு, டீச்சரை குறை சொல்லாத. நீங்கள் வேணா பார்த்தீங்களாம்மா? நான் சோஃபாவில் உட்காந்து நான் பாட்டு படித்து எழுதிட்டு இருந்தேன்லம்மா. நீங்கள் பார்த்தீங்களாம்மா? எழுதி கிழிச்சதை தான் நான் பார்த்தேனே. ஃபோனை கொடு. எனக்கு ஃபோன் வேணும், நான் தரமாட்டேன். ஃபோனை கொடு. நான் தரமாட்டேன். என்ன வச்சிருக்க ஃபோனில்? வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில். ஃபோனை கொடு. இந்த தனித்தனி அக்கௌண்ட்டு, தனித்தனி பாஸ்வேர்டு, இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் படிக்க மட்டும் ஞாபகம் இல்லை. சொல்லு, பதில் சொல்லு. படிக்க வேணா கொஸ்டின் கேளுங்க, நான் டான்னு பதில் சொல்லுவேன். சரி, சயின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கேளுங்க. வாட் இஸ் photosynthesis? Photosynthesis is the இது வந்துச்சு. சரி, இன்னைக்கு என்ன ரீல்ஸ் அப்லோட் பண்ண? நான், நீங்கள், என் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து இன்ஸ்டாகிராம்லலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் வாட் இஸ் photosynthesis மட்டும் ஞாபகம் இல்லை. சரி, நீங்கள் இன்னொரு கொஸ்டின் என்ன கேளுங்க. வாட் இஸ் blood cells? Blood cells is body producer is temperature. போதும். நீ படிக்கிற லட்சத்தை நான் இது வரைக்கும் பார்த்துட்டேன். நாங்களாம் அந்த காலத்தில் போதும் நிறுத்துங்க.
உங்க காலத்தை பத்தி பேசாதீங்க, எங்க காலத்தை பத்தி பேசுங்க. ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு நீ வந்து என்னென்னலாம் பண்ணிட்டே, இனிமே உனக்கு ஃபோன் கிடையாது, அவ்வளவுதான். அம்மா கொடுங்கம்மா. ஃபோன் கிடையாது, போய் படிக்கிற வேலையை பாரு போ. உங்களுக்கு இப்போ பார்த்தாலும் இதே வேலைண்ணா. நான் அப்பாட்ட புதுங்கன்னு போட்டு நான் வந்து பெரிய இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபேமஸ் ஆகி நான் வந்து ஃபேமஸ் ஆகி காட்டுறேன் பாருங்க, அப்போ தெரியும். கல்வி தான் உனக்கு வந்து முக்கியம். அதெல்லாம் இல்லைம்மா, ஃபோனில் இன்ஸ்டாகிராமு எல்லாமே போட்டாலே அவ்வளோ லைக் போடுறாங்க, அதிலே ஃபேமஸ் ஆயிடலாம். நீங்கள் வேற போ, எப்படியோ போ. இதுதான் என் சாம்ராஜ்யம், இதுதான் என் அடிமைகள். இவங்களை ஒரு விஷயத்துக்கும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன். ஒருத்தவனுக்கு கொலை, பொய், இன்னொருத்தவனுக்கு குடிப்பழக்கம், காதல் தோல்வி, இன்னொருத்தவனுக்கு திருட்டுத்தனம், இன்னொருத்தவனுக்கு வந்து கேலி கிண்டல், இன்னொருத்துக்கு வந்து நாதா என்ற பெருமை, இன்னொருத்துக்கு வந்து மொபைலோட அடிமை. இவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தி என் அடிமைகளை ஆக்கி நரகத்துக்கு கூட்டு போக போறேன். நரகத்துக்கு கூட்டு போய் கொடுமைப்படுத்தி இந்த உலகமே என் காலடின்னு காமிக்க போறேன். வாங்க என் கூட வாங்க. ஐயோ, என் சாயலில் படைக்கப்பட்ட என் மக்களை இப்படி சாத்தான் அடிமையாக்கி கூட்டிகிட்டு போகிறானே. நான் போய் அவங்கள காப்பாற்றுவேன்னு யாராவது சொல்லுங்களேன். நமக்காக யார் போவா? நம்ம வேலையாக யார் போகிறது? யார் போவா நமக்காக? யார் போகிறது? அவங்கள கூட்டு வர யாருங்க நமக்காக போவா? யார் போகிறது? யார் போவா? யார் போகிறது? யார் போவா? பிதாவே, நான் உம்முடைய வேலையாக உம்முடைய சித்தத்தை செய்ய நான் பூமிக்கு போகிறேன். உங்க மக்களை உங்ககிட்ட சேர்க்க நான் வழியாக இருக்கேன். இந்த பூமிக்கு வர பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னையே அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மரியாளிடம் அறிவிக்க கேப்ரியல் என்னும் தேவதூதன் செல்லும் காட்சியை இப்போது நாம் பார்ப்போம். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகில் ஒரு குழந்தை இயேசு என்ற பெயரில் உதித்தது. இந்த அகில உலகத்தையும் படைத்த அற்புத தேவன் தாம் படைத்த இந்த மனுகுலத்தை மிகவும் நேசித்ததால் தமது செல்ல குமாரனாம் இயேசுவை நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். நம்மை நம் பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. தேவன் அவரை ஒரு கன்னிகையின் வயிற்றில் உருவாக்க சித்தம் கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரியத்தூரில் இருந்த கன்னிகையினிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தான். யார் இந்த கன்னிகை? வாருங்கள், நாமும் நாசரியத்தூருக்கு செல்வோம். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படியாகும்? எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. இப்ப என்ன பண்றது? மரியாள் கர்ப்பமாக இருக்காளாம். கேட்டா தேவ குழந்தை என்கிறாள். நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? மரியாளும் பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை கஷ்டப்படுத்தவும் விருப்பம் இல்லை. ஒன்று செய்யலாம். இப்போ கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லைன்னு
தட்டி கழிக்கலாம். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆதலால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் உள்ள ஜனங்களின் கணக்கு பார்க்கும் பணி நடக்கவிருப்பதால் மக்கள் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தாமதம் படுத்தக்கூடாது. மீறினால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இது நம்ம மாட்சிமை பெருந்திய பேரரசர் கட்டளை. ஐயா, இங்க தங்குவதற்கு ஏதாவது சத்திரம் உண்டாயா? என்ன கணக்கெழுத புறப்பட்டு வந்தீங்களாக்கும்? ஆமாம் ஐயா, நாசரேத்திலிருந்து வரோம். இது என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. ஆனால் என்ன செய்யறது, போன வாரமே இங்குள்ள எல்லா சத்திரமும் நிறைஞ்சிட்டு திண்ணையில கூட இடம் இல்லை. ஐயா, ரொம்ப களைப்பா இருக்குது. நானாவது பரவாயில்லை, என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இருங்க, பக்கத்து சத்திரக்காரர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். யோ சத்திரக்காரரே, இவங்க 2 பேரும் நாசரத்துலேருந்து வராங்களாம். உங்க சத்திரத்துல இடம் இருக்கா? எப்பா, உனக்கு வேற வேலை இல்லையா? அவ எனக்கு வேண்டிய ஆளு உனக்கு வேண்டிய ஆளுன்னு சிபாரிசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய கூட இடம் இல்லாம நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல. ஒருத்தர் கூட நகர மாட்டாங்க. சத்திரத்தில் உள்ள இடம் இல்லானா கூட பரவாயில்லப்பா. பின்னால ஏதாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கய்யா. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பின்ன என்ன பண்ண? சத்திரத்துக்குள்ள போங்க. பின்னால மாட்டு தொழுவம் இருக்கு. என்ன சுத்தம் பண்ணாம கிடக்கு, சமாளிச்சு இருந்துக்குவீங்கன்னா இருங்க. பாவமா வேற இருக்கு, என்ன செய்ய? மரியாள், வேற ஏதாவது இடம் தேடலாமா? வேண்டாங்க, வயிறு வலி வேற அதிகமாயிட்டே இருக்கு. இந்த இடமே பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றி ஐயா, நாங்க சமாளிச்சுக்கிறோம். பார்த்து பார்த்து வாங்க, மெதுவா வாங்க. மகாராஜா, தாங்களை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் 3 வந்துள்ளார்கள். வரச் சொல். சரி மன்னா. ராஜாவே, நீர் வாழ்க. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வந்தீர்கள்? என்ன காரியமாக வந்தீர்கள்? நாங்கள் வானசாஸ்திரிகள் கீழ் திசை தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை காண வந்தோம். கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். என்ன, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றானா? யார் அங்கே? அரசே, சிறப்பான செய்தி கொண்டு வந்த இந்த வான சாஸ்திரிகளுக்கு சிறப்பான விருந்தளித்து சிங்கார மாளிகையில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். படுத்துறங்கி சிறிது நேரம் இளைப்பாருங்கள். மந்திரி, ஆவண செய்யுங்கள். அரசே, கேட்டீர்களா ஒரு புதிரான செய்தியை? மன்னா, செய்தி கொண்டு வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, வான சாஸ்திரிகள். அவர்கள் கணிப்பு தப்பாது. அவர்கள் கணிப்பு தப்பாது என்றால் அந்த குழந்தை அரண்மனையில் பிறக்கவில்லையே. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்றால் அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும் என்று எண்ணி செய்தியை இங்கே வந்து சொல்லிவிட்டார்கள். அப்படியென்றால் வானசாஸ்திரிகள் சொன்னது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும். பிள்ளை அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் எங்கோ பிறந்திருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிறது. என்ன, ஏரோது ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா பிறந்திருக்கின்றனவா?
பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் கூடாது, பிறக்கவும் முடியாது. பிறந்திருந்தால் அது உயிரோடு விட்டு வைக்க கூடாது. என்ன செய்வது? கிறிஸ்து பிறந்திருக்கும் இடம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முள்ளால் தான் முள்ளை எடுக்க வேண்டும். சாஸ்திரிகளை கொண்டு கிறிஸ்து பிறந்திருக்கும் இடத்தை அறிந்து கொண்ட பின்பு ஆவண செய்வோம். மந்திரி மன்னா, சாஸ்திரிகளை இங்கு வர உத்தரவிடுகிறேன். சரி மன்னா. சாஸ்திரிகளே, நீங்கள் சென்று கிறிஸ்து பிறந்திருக்கும் இடத்தை அறிந்து எனக்கு சொல்லுங்கள். நானும் சென்று கிறிஸ்து என்ற குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறேன். சென்று வாருங்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் கண்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். எல்லோரும் பெத்லகேம் நோக்கி செல்கின்றனர். வாருங்கள், நாமும் அவர்களுடன் செல்வோம். அந்த பாலகனை தரிசிப்போம். நான் காணிக்கையாக படைக்க பொன் கொண்டு வந்துள்ளேன். நான் தூப வர்க்கம் கொண்டு வந்துள்ளேன். சர்வலோகத்தையும் மீட்க தம்மை தியாக பலியாக செலுத்துவதன் அடையாளமாக நான் வெள்ளைப்போளம் கொண்டு வந்துள்ளேன். அன்பார்ந்தவர்களே, நம்மை ரட்சிக்க வந்த இந்த பாலகனுக்கு நம்மையே அவருக்கு கொடுத்து நம்மையே அவருக்கு அர்ப்பணிப்போம். அதுவே அவர் விரும்பும் பரிசு. இந்த உலகம் ஏசப்பா இப்படியாக பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து என உலகத்தின் இரட்சகர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. பூமியிலே 33 வருடங்கள் வாழ்ந்து அநேகரை அற்புத அடையாளங்களையும் செய்தார். குருடர்கள் காண செய்தார், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், ஊமையர்கள் வாய் பேசினார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். அது மட்டுமா, இன்று நம்முடைய பாவங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவருக்கு அர்ப்பணிப்போம். கரங்களை தட்டி பிள்ளைகளை நம்ம உற்சாகப்படுத்துவோம். நல்லா இருந்துச்சா? புரிஞ்சுதா? நாடகம் புரிஞ்சுதா? சரி, அடுத்ததாக பிரைமரி வகுப்பு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. பிரைமரி கிளாஸ். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். நீரின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:13-16 வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இறுக்கமான வாசல் அணியாய் முப்பரவேசிகள். கதவு கேட்டுக்கு போகிற வாசல் விரியும். வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் உப்புரவேசிகள் அணைகள். மத்தேயு 7:13. வருத்தப்பட்டு பாரம் சுமத்துறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நோக்கத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுகம் லகுவாயும் இருக்கின்றது என்றார். அப்பொழுது இயேசு தன் சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினான், அவன் தன்னைத்தான் வைத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக ஜீவனை இறந்து போகிறவன் அதை கண்டடைவான். மத்தேயு 26:24-25. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டும் கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசியின் அடைந்திருக்கிறது என்றார். உங்கள் எவனாகிலும் உதயவானாய் இருக்க விரும்புகிறான், அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:27. யோவான் 6:48-51. நானே ஜீவ அப்பம். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இராதபடிக்கு வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நான் வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கும் என் மாம்சமே என்றார். மெய்யாவே மெய்யாவே நான் சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்தாகி மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:14.
விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சட்பங்களை எடுப்பார்கள், சாவிக்கு ஏதுவான யாரொன்றையும் அது அவர்களை சேதப்படும். மார்க்கு 14:17. தகப்பனையோடு தாயாவோடு என்னை அதிகமாக நேசிக்கிறவன் பார்த்திரன் அல்ல. மகனையோடு என்னை அதிகமாக நேசிக்கிறவன் பார்த்திரன் அல்ல. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. என்னில் அம்பு வைக்காதவர்கள் வசனத்தை கை கொள்ள மாட்டார். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இல்லாமல் என் பிதாவனுடைய. யோவான் 14:24. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனே தீட்டப்படும். எப்படினாலே மனுஷருடைய இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனைகளும், வேசித்தனங்களும், விபசாரங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டங்களும், கபடும், காமவீகாரமும், அன்கண்ணும், துஷ்ணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படும் என்றார். மார்க்கு 7:20-23 வரை. நானே வாசல். என் வழியில் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் முள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானேன்றி வேறொன்றைக்கோ வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனுண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:9-10. பன்னீர் வரையும் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன என்னவென்றால், நீங்கள் புறஜாதியா நாடுகளுக்கு போகாமலும் அம்மார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாம போன ஆடுகளாகிய இடத்துக்கு போங்கள். போயில் பல்லோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பேசுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி பிள்ளைகளுக்கு நல்லா உற்சாகப்படுத்துங்க. முட்டம் பனங்குடி கிராமத்திலேருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் டான்ஸ் பார்ப்போம். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வருவார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் ஒரு தார இயேசு
வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பொருந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி, பாட்டு கொட்டகையில் உதித்தார் இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. கருமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், நம்ம வருத்தம் மறந்திடும், மன கவலை நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம கஷ்டங்களாமா எல்லாரும்? வருவார் ஒன்று கூடி, பாட்டுக்கு ஏத்த மாதிரி போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தார் இயேசு சாமி. வெரி குட், சூப்பர். நல்லா கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிப்போம். அடுத்ததா இன்டர் வகுப்பு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்ல வரணும். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அவர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் உயர்ந்த கண்மலையும் உயர்ந்த அடைக்கலமும் என் உயர்ந்த கோட்டையுமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:1-2. தேவர்களில் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சங்கீதம் 95:3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சங்கீதம் 96:4. கர்த்தர் பூமி முழுவதற்கும் உயர்ந்தவர், எல்லா தேவர்களிலும் அவரே உன்னதமானவர். சங்கீதம் 96:1. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏசாயா 25:4. இப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனும் கடலில் தள்ளினார். கர்த்தர் பலனும் கீதமும் ஆனவர், கர்த்தரே ரட்சிப்பும் ஆனவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தில் ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் யுத்த தலத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யாத்திராகம் 15:1-3. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய இடத்தில் வெளிப்படுத்துவார்.
அவரே நித்தியமுள்ளவர், ஏகசக்கரபதியிலும் கர்த்தாதி கர்த்தாதும் தேவாதி தேவாதும். 1 தீமோத்தேயு 6:15. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவருக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமோஸ் 4:13. அவர் தமது வானத்தின் மேலர்களை கட்டி பூமியின் கீழர்களை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணிகளை வரவழைத்து பூமியின் விசாலங்களில் ஊற்றுகிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமோஸ் 9:6. இப்போது ஒரு பட்டிமன்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இன்டர்நெட் பயன்படுத்துகிறீங்களா? ஆன்லைன் இருக்கீங்களா எல்லாரும்? சரி, அப்போ அந்த இன்டர்நெட் இணையதளம் நமக்கு எப்படி பயன்படுதா, நல்லது நன்மை தீமை, அதை பற்றி பேச வராங்க. 2 குரூப் வராங்க, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இன்டர் சீனியர் பிள்ளைங்க வாங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட். உங்கள் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். எல்லாம் உற்சாகமே எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாம் மேரி கிறிஸ்மஸ். இன்றைக்கி நம்ம இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாம் சோஷியல் மீடியாவில் தான் எல்லாம் இருக்கிறாங்க. நியூஸ் பார்க்குறதுலேருந்து அவங்க அன்றாடம் டெய்லியும் கம்யூனிகேஷன் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக சோஷியல் மீடியா தான் இருக்காங்க. அந்த சோஷியல் மீடியா சில சமயம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில சமயம் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. அந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இன்றைக்கி 2 டீம் இருக்காங்க. இந்த டீமில் நம்ம சுஜித் மேத்யூ இருக்கார். எல்லாரும் அவருக்கு ஜோராக ஒரு கிளாப் பண்ணுங்க. இவர் வந்து ஹார்ம்ஃபுல் பற்றி பேசுகிறாங்க இந்த டீமு. இந்த சைடு சோஷியல் மீடியா வந்து யூஸ்ஃபுல்னு பேசுகிறாங்க. இதில் வந்து நிடோன் கிறிஸ்டோஃபர் பேசுகிறாரு, அப்புறம் ஜெசிகா பேசுகிறாங்க. எல்லோரும் 2 கை தட்டுங்க எல்லாருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல் டீம் பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நிடோன் கிறிஸ்டோஃபர் யூஸ்ஃபுல் பற்றி பேசுவார். என்ன டாபிக் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அன்பான சகோதர சகோதரிக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு என் உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும். உங்கள் யார்கிட்டனா ஃபோன் இருக்கா? அவங்க கையை உயர்த்தி காமிங்க, இல்லைனா ஃபோனை உயர்த்தி காமிங்க. பார்த்தீங்களா, உங்கள் எல்லார்ட்டையுமே ஃபோன் இருக்குது. அதே மாதிரி இன்டர்நெட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. அதில் சோஷியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அதில் யார் யார் யூஸ் பண்ணுறீங்க? அவங்களாம் கை உயர்த்தி காமிங்க. இப்போயும் எல்லோரும் கை உயர்த்தி காமிக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த சோஷியலில் ஏறக்குறைய 5.21 5.41 பேர் இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. பில்லியன் பேர். அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தி 20 நிமிஷம் இந்த சோஷியல் மீடியா ஒரு நபர் யூஸ் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாலே இன்டர்நெட்லேயே இருக்காங்க. உதாரணமாக 63% 66% பேர் யூஸ் பண்ணுறீங்க. அதில் சிறுவர் தான் நிறையா பேர் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ கொரோனா டைமில் நம்ம அனைவரும் ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் ஆஃபீஸ், சர்ச்சுனா நம்ம இங்கே ஃபோன்லேருந்து தான் பார்த்தோம். ஆன்லைன் ஜூமு அந்த இதுலேருந்து தான் பார்த்தோம். அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு ஃபோன் தான், இன்டர்நெட் தான் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதிலே ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அப்புறம் ஆன்லைன் கிளாஸு, அப்புறம் ஆன்லைன் இது ஆராதனை எல்லாமே நம்மளே பார்க்குறோம். அப்போ இன்டர்நெட் ஒரு பலம் தானே? இன்டர்நெட் பலம் தானே? அவர் இன்டர்நெட் ஸ்ட்ராங்காக என்னன்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா, நீங்களே ஸ்ட்ராங் சொல்கிறீங்க. அப்போனா நம்ம ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறோன்னா அது இன்டர்நெட் ரொம்ப முக்கியம். அதை சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் நிறையா பாயிண்ட் சொல்லியிருக்காரு, இன்டர்நெட்டு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அடுத்து எதிர் டீம்லேருந்து ஹார்ம்ஃபுல் பற்றி பேச சுஜித் மேத்யூ வர்றாரு. எல்லாம் கை தட்டுங்க. வணக்கம். என்னது சோசியல் மீடியா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குதா? என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். சோசியல் மீடியா எத்தனை பேர் வாழ்க்கை வீணாக இருக்குன்னு தெரியுமா? குழந்தைங்க எல்லாரையும் பாதிப்பது. அது சோசியல் மீடியா அதிகமாக யங்ஸ்டர் மேலே தான் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. சோசியல் மீடியா உலகில் சும்மா சோசியல் மீடியாவை 5.24 பில்லியன் பீப்புளில் 210 மில்லியன் பீப்புள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து யங்ஸ்டர் வந்து 33% ஸ்ட்ரெஸ்ஸு, சூசைட் வரைக்கும் முயற்சி செய்கிறாங்க.
லாக்டவுனில் சோஷியல் மீடியா ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, லாக்டவுன் ஆஃப்டர்லேயும் லாக்டவுன் பிஃபோர்லேயும் குழந்தைகளோட ஆக்டிவிட்டி நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் குழந்தைங்க வந்து ஃபோன் ரொம்ப யூஸ் ஆகி அதில் வந்து அடிக்ட் ஆனது தெரியும். இதனால் வந்து குழந்தைகளோட மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப கவலைப்படும் நிலையில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தணும் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. ஆகா, இவர் நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இவர் என்னென்னா சோஷியல் மீடியா யூஸ்ஃபுல்னு சொல்கிறாரு. இவர் என்னென்னா போஸ்ட் கோவிட் ப்ரீ கோவிட் பற்றி பேசுகிறாரு. என்னன்னு பார்ப்போம். அடுத்து யூஸ்ஃபுல் பற்றி ஜெசிகா பேசுகிறாங்க. எல்லாம் கை தட்டுங்க நல்லா. இங்குள்ள அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ளது இணையதளம் பயன்பாட்டு. இப்போல்லாம் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம எதிர் டீம் சொன்னாங்க, இது இணையதளம் ரொம்ப பாதிப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இது சிறுவர்களுக்கு யங்ஸ்டர்ஸ் ஸ்பாயிலேஜ்னு சொன்னாங்க. ஆனாலும் இப்போ உள்ள ஃப்யூச்சர்ஸ் ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப இணையதளம் தேவையாக இருக்கிறது. அதுபோல் இப்போது நம்ம எக்ஸாம்பிளாக ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் முன்னாடி உள்ள தலைமுறைகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டியூஷன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு லாங்குவேஜ்க்காகவே ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி அந்த மாதிரி நிறையா ஒரு விஷயங்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கும் தனியாக வந்து ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுபோல் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் புதுசாக நம்மளுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கே ஒரு தனியாக ஒரு ஆப் வந்துருச்சு. இணையதளம் மூலம் ஒரு புதிதாக ஆப் வந்துருச்சு. அதன் மூலமா நம்ம இணையதளம் வழியாக நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ட்ரெயின் புக் பண்ணுறோம், இல்லை பஸ் புக் பண்ணுறோம், தூரத்துலேருந்து வராங்கன்னா இணையதளம் மூலமாக புக் பண்ணிக்கலாம். இணையதளம் ரொம்ப இந்த தலைமுறைக்கு தேவையாக உள்ளது. அதை பயன்படுத்தணும், நிறையா விதத்தில் அது பயன்படுத்தணும். சில பேருக்கு வந்து சோஷியல் மீடியா பற்றி சில பேருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது சோஷியல் மீடியாவில். அதுபோல் இப்போ வந்திருக்கிற எதிரணி நண்பர்கள் எல்லாமே கூகுள் மேப் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து சில முக்கியமான பாயிண்ட்லாம் அவங்க தான் அதுலேருந்து தான் பார்த்துருப்பாங்க. பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாவை தீமைகளை பற்றி சொன்னவங்க சோஷியல் மீடியா தீமைகளை சோஷியல் மீடியாவிலே இருந்து எடுத்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதன் மூலம் அவ்வளோ தேவையாக இருக்குது சோஷியல் மீடியா. இந்த உலகத்தில் இந்த சோஷியல் மீடியா இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் ரொம்ப முக்கியமானவைகள். இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். இவங்க இப்போ நிறையா கருத்துக்கள், இப்போ யூஸ்ஃபுல்லாக சோஷியல் மீடியா நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது தான். அடுத்து எதிர் டீம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. காட்சன் வராரு. எல்லாம் நல்லா ஒரு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ப்ரைஸ் லாட். இப்போ உள்ள காலத்துலலாம் சோஷியல் மீடியா ஓவர் யூஸ் பண்ணி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே அடிக்ஷனில் தான் இருக்காங்க. அது இவங்களுக்கு தெரிய மாட்டேது, இவங்க பேசுகிறாங்க. சோஷியல் மீடியா இப்போ சில பேர் பைபிளே சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வரதில்லை, கேட்டால் ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லி. தம்பி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம முன்னாடி 90s அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வெளியே ஓடி ஓடி விளாடுவோம், கண்ணாம்பூச்சி பல்லாங்குழி இந்த மாதிரி விளாடுவோம். இப்போ வந்து யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அந்த மாதிரி விளாட்றாங்க. ஃபோன்லேயே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கனால அவங்களுக்குலாம் பிரெயின் ராட் வரதுக்கான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான சொல்கிறாரு. சில பேர் இந்த மாதிரி ஓவர் யூஸ் பண்ணி தலைவலினாலோ கண் இதாயோ எல்லாத்தினால கண் வலினால் உடம்பு பாதிக்கப்படுது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் முடிக்கும் போது எத்தனை பேர் ChatGPTயில் போட்டு எல்லாம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உண்மையாக சொல்லுங்கள், யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அசைன்மெண்ட்ஸுக்கு? யாரெல்லாம் நீங்கள் ரைட்டிங் அசைன்மெண்ட் எழுதி நீங்கள் உங்கள் பிரெயின்லேருந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க அசைன்மெண்ட்ஸை? ஓகே, இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம சிந்திக்கிற திறனும் கொஞ்சம் கம்மியாகுது. நம்ம வேலை ஈஸியாகுதுன்னு நம்ம செய்கிறோம், ஆனால் நம்ம அறிவை வளர்க்குறதுக்கு நம்ம தவறு செய்கிறோன்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கொள்ள. நன்றி. நம்ம இப்போ
ரெண்டு டீமும் நல்லா சுவாரஸ்யமாக டாபிக்ஸ் பேசியிருக்காங்க, யூஸ்ஃபுல் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு. இப்போ நம்ம கடைசியாக தீர்ப்புக்கு வந்திருக்கோம். தீர்ப்பு சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். நல்லா கம்யூனிகேஷனுக்கு மற்ற எல்லா காரியங்களுக்குமே நம்மளுக்கு ஆண்டவராக கொடுத்த ஒரு கிஃப்ட்டுனே நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். முன்னாடி காலத்துலலாம் ஒரு லெட்டர் போடணுன்னா இங்கேருந்து மணி ஆர்டர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போல்லாம் கேட்டாங்கன்னா ஒன் செகண்டில் யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. அதனால் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஒரு யூஸ்ஃபுல்லான இது தான். அதில் இந்த ஸ்கேம் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல்லானது. இப்போ நம்ம வந்து ஒரு மூணு பாயிண்ட் மாதிரி பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் மொத்தம் ஒரு 3 திங்ஸ் இருக்குது. நான் அதை ஒரு ஷார்ட்கட்டாக SLM அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஷேரிங். நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் யூஸ் ஷேர் பண்ணும்போது ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணும். அதில் நம்ம எனிதிங் நம்ம ஒரு இது ஷேர் பண்ணுறோன்னா அதில் நம்ம லைஃப் எப்படி டெவலப் ஆகுது இதை பார்த்து நம்ம ஷேர் பண்ணணும். ரெண்டாவது எல். அந்த எல்லில் என்னென்னா லேர்னிங். நம்ம வந்து நிறையா நியூ திங்ஸ்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த யூஸ்ஃபுல் டீம் சொன்ன மாதிரி நிறையா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆப் இருக்குது, இன்னும் நிறையா நாலேஜுக்கான ஆப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் நம்ம புதுசாக லேர்ன் பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங். வந்து இப்போ சோஷியல் மீடியா ஒரு டூல் ஃபார் மேக்கிங் மணி. இப்போ யூடியூப்பில் பார்த்தா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் அது ஒரு செட்டன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இது பண்ணிட்டோன்னா அதில் நம்மளுக்கு மானிட்டேஷன் வரும், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும். அப்புறம் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான காரியங்களுக்காக நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோன்னா அது நம்மளுக்கு எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது போக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு போர் அடிக்குது, நம்ம சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்குறது, அப்புறம் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு எப்போதுமே ஹார்ம்ஃபுல்லாக தான் முடியும். அதனால் சோஷியல் மீடியாவை நம்ம இந்த 3 திங்ஸ் SLM ஷேரிங், லேர்னிங், மார்க்கெட்டிங் இந்த 3 திங்ஸை நம்ம இது பண்ணி கன்சிடர் பண்ணி நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோன்னா அது எப்போதுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் முடியும். அப்படி இல்லைனா அது நம்மளுக்கு எப்போதும் ஹார்ம்ஃபுல்லாக தான் முடியும். இதுதான் இந்த பட்டிமன்றத்தோட தீர்ப்பாக கருதுகிறேன். நடுவர் நமக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. சொல்லுங்க பாப்போம். 3 விஷயம். ஷேரிங், லேர்னிங். ஓகே. கிறிஸ்மஸ் நம் வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை கொடுக்கிறது. கிறிஸ்மஸ் நாட்களில் காணப்படும் வண்ண விளக்குகள் மற்றும் அலங்காரங்கள் இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் இந்த உலகிற்கு ஒளியாய் வந்தார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அதோடு அவரின் ஒளியை பெற்ற நாம் நமது செயல்களின் மூலமாய் பிறர் வாழ்வில் வெளிச்சம் வீசிட தேவன் நம்மை அழைக்கிறார். இருள் நிறைந்த வாழ்வில் கிறிஸ்துவின் ஒளி பிரதிபலிப்பதை நாம் காண்கிறோம். இந்த உலகத்திற்கு வந்த உன்னத ஒளி இன்றும் நம்மை வழிநடத்துகிறது, பலப்படுத்துகிறது. இந்த மகிழ்ச்சியான காலங்களை கொண்டாடும் நாம் மீண்டும் தேவனது உன்னத ஒளியை பிரதிபலிக்கும் அர்ப்பணத்திலே உறுதியும் மனமகிழ்ச்சியும் மற்றும் தைரியமும் கொண்டு இயேசு கிறிஸ்துவில் இருக்கும் நித்திய வாழ்வு மற்றும் நம்பிக்கையை பெற்று வாழ தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஒளியேற்றப்பட்டது பிறரை ஒளியேற செய்வே. நல்ல கைத்தட்டுங்க உற்சாகம். கைத்தட்டலாமே உற்சாகமா. ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பிள்ளைகளையும் தாத்தா பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்ல விரும்புறீங்க? தாத்தா என்ன சொல்றாருன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ்னு அவர் வந்து ஒரு சின்ன வரலாறு சொல்ல விரும்புறாரா? அவர் பேசுறது புரியுதா? அவருக்கு வந்து தமிழ் கொஞ்சம் தான் புரியும், அதனால அவர் சொல்றத நான் சொல்றேன். பெத்லகேம்னு ஒரு ஊர் இருந்துச்சாம்.
பெத்லகேம்ல வந்து இயேசு பிறந்தாராம். அவர் நமக்காக பிறந்தாராம். பாவத்துல இருக்கிற மக்களை விடுவிக்க அவர் பிறந்தாராம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன தாத்தா சொல்ல வர்றீங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல வராராம். நீங்களும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஊரு? நியூயார்க்கா? யூரோப்பா? எதுல வந்தீங்க நீங்க? கார்லயா? எதுல? ஓ, மானு வண்டி இல்லையா? மானு வண்டியில வந்தாராம் அவரு. அந்த வண்டி எங்க? மேகத்துக்கு கீழே வச்சுட்டு வந்திருக்கிறாராம். இங்க எப்படி வந்தீங்க? பாராசூட்ல வந்தாராண்டா. அவன் கேக்குறான், உங்களுக்கு வயிறு ஏன் பெருசா இருக்குன்னு கேக்குறான். சாப்பாடு சாப்பிட்டு மத்தியானம் என்ன பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. வெரி குட். தாத்தா நம்ம மத்தியில வந்தது ரொம்ப சந்தோஷம். தாத்தாவுக்கு எல்லாரும் நல்ல உற்சாகமா ஒரு கைத்தட்டுவோமா? பிள்ளைங்க எல்லாம் எழும்பி நின்று நிக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிடுவோம். ஒரு டான்ஸ் ஆடிட்டு தாத்தாவை சென்ட் ஆஃப் பண்ணுவோம். பெரியவங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. We celebrate the Christmas. உட்காருங்க பிள்ளைங்க எல்லாம் உட்காருங்க. நல்ல கைத்தட்டுங்க உற்சாகமா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். சாக்லேட் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க அடுத்து எங்க போணுமா? எங்க போனோம்? நியூயார்க்கு போணுமா? சரி, பார்த்து கவனமா நீங்க போங்க. தாத்தாவை பார்த்து அழைச்சிட்டு போயிட்டு ட்ரெயின் ஏத்தி விட்டு மான் வண்டியை பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துரு. ஃப்ளைட் போணுமா?